வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்த அவர், அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்தை உருவாக்கி இன்றைக்கு சாதாரண ஏழை எளியவர்களுக்கு நல்ல திட்டங்கள் வழங்கியும், அதே போல் சாமானியனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக ஆகலாம் என்ற அதற்கு வித்திட்டவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்தநாள் விழா சிறப்பான முறையிலே கோவை மாவட்டத்திலே நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணையின் பேரில் கொண்டாடப்பட்டது. கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. இதில் மாநகர் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அமன் நஜீன் அவர்களும், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அதே போல் ஜெயராம் அவர்களும், அதே போல் கொள்கை உறுப்பு துணை செயலாளர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயர் அருமையன் சேமா வேலுச்சாமன் அவர்களும், அதே போல் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டோம். அதே போல் நம்ம கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய, அதே போல் சகோதரி பிரேமலதா அவருடைய புதல்வர், விருதுநகர் தொகுதியிலே சிறப்பான வாக்குகளை பெற்ற அருமை தம்பி விஜய் பிரபாகர் அவர்கள் இங்கே அண்ணா சிலைக்கு பல நிகழ்ச்சிக்கு வந்ததில் அண்ணா சிலைக்கு மாலை போட வந்தார். உடனடியாக நாங்கள் இங்கே எங்களது கட்சி அலுவலகத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்தவுடனே நேரடியாக இங்கே வந்தார்கள். ஆகவே நம்முடைய எடப்பாடியார் தலைமையில் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறந்த கூட்டணியாக இணைந்து பணியாற்றிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நண்பர்களும் வந்திருந்தார்கள். ஆகவே இணைந்து இங்கே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு மாலை அணிவித்தோம். ஆகவே அண்ணா பிறந்த நாளில் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை, கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமும் வரவில்லை. இன்றைக்கு மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டம், அத்தனை திட்டம், அத்திகடுவான திட்டம் ஏற்பட்டு விரிவாக்கும் என்று பல்வேறு திட்டங்களை தந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், மீண்டும் திட்டங்களை எல்லாம் தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறந்த நாளிலே சபதமேற்று எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு இங்கே நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில், அது மட்டுமல்ல கோவை மாவட்டத்தில் அதிகமாக நம்முடைய மக்கள், நிறைய கேரள மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். சகோதரர்கள் போல இன்றைக்கு சிறப்பான முறையில் என்றைக்கும் அதிமுகவுக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஓணம் பண்டிகை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்களை அதிமுக சார்பாக, எடப்பாடியார் சார்பாக, எங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.